பர்வீன் அப்படிங்கிறவங்க தஞ்சாவூர்ல இருந்து கேட்குறாங்க. உருவப்படம் வீட்டில் வச்சா மலக்குகள் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் இப்போ குழந்தைகளுக்காக நாம் சொல்லிக் கொடுப்பதற்கு வீட்டில் அந்த மாதிரி அனிமல்ஸ் படம் எல்லாம் வச்சு சொல்லிக் கொடுத்தா தப்பு இல்லையா? அப்புறம் குழந்தைகளுக்கு ஸ்கூல்ல காம்படிஷன் வரையும் போது உருவப்படம் வரைய சொல்றாங்க. காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு வரைஞ்சா தப்பா? சாதாரணமாக வீட்டில் ஒரு பொழுதுபோக்காக குழந்தைகள் உருவப்படம் வரைஞ்சி அம்மா மாதிரி அப்பா மாதிரி ஒரு பொம்மை வரைஞ்சி விளையாடுறாங்களே, அதை மாதிரி வரைகிறதுக்கு அனுமதிக்கலாமா? சயின்டிஃபிக்காக ப்ராஜெக்ட் எல்லாம் செய்யும் போது வரைய சொல்றாங்க, அந்த மாதிரி வரைகிறது தவறாக தான் இருக்குமா? குரான் சொன்னா தொடர்பு படுத்தி விளக்கம் தரவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பொதுவாகவே உருவப்படங்கள் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது, அது கடுமையாக கண்டிக்கப்பட்டிருக்கிறது. வரையப்பட்ட உருவங்களுக்கு உயிர் கூடு என்று நாளை மறுமையில் அவர்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்கிற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதில் சில விதிவிலக்குகளும் இருக்கிறது. அதுல ஒரு வகையான விதிவிலக்கு தான் அறிந்து கொள்வதற்காக, நாலேஜுக்காக, என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக செய்யக்கூடியது இருக்குல்ல, கல்வி, அதுவெல்லாம் அந்த கேட்டகரியில வர்றதுதான். அதையெல்லாம் தவிர்க்கவே முடியாது. நீங்க சிங்கம்னா சிங்க படத்தை காட்டி தான் பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்த முடியும். சிங்கத்தை கொண்டு வச்சு பாடம் நடத்திட முடியாது. அது மாதிரி ஒரு அவசியத்தின் நிமித்தம் செய்யக்கூடிய உருவப்படங்களை நாம் அங்கீகரித்தான் ஆகணும். நிர்பந்தம், தேவையானது, அவசியமானது, அறிவை தேடுவது என்கிற வகையில இதை நாம ஏற்றுக்கொள்ளலாம். மார்க்கமும் ஏற்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அதுக்கான சான்றுகளையும் அந்த ஹதீஸ்களை எல்லாம் தொகுத்து வச்சு பார்க்கும் பொழுது அவசியத்தின் நிமித்தம் உள்ள விஷயங்களை இருந்தால் மார்க்கம் அனுமதிக்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஷிர்கு குஃப்ரான காரியங்களுக்கே மார்க்கம் அப்படித்தானே சொல்கிறது. ஃபமலது துர்ர கைர பாகின் வலா ஆதின் ஃபலா இஸ்மா அலை. யாரு வரம்பு மீறாமலும் வழியே செல்லாமலும் நிர்பந்திக்கப்பட்டார்களோ அவர்கள் மீது குற்றம் இல்லை. மன்கஃபர பில்லாஹி மின் பஅதி ஈமானிஹி இல்லா மன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான். கல்புல ஈமான் இருக்குது, ஒரு நிர்பந்தத்தில் ஒரு காரியத்தை செஞ்சா தப்பில்லை என்பதெல்லாம் அதானே. அப்ப கிட்டத்தட்ட இதுவெல்லாம் அறிவு, நாலேஜ், படிப்பு தேவை, என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக என்கிற கோணத்திலையும் அவசியம் என்கிற கோணத்திலையும் இதை தவிர்த்தால் முடியாது. இப்ப பணம் இருக்குது, பணத்தை பையில வைக்கிறோம், பணத்துல ஒரு உருவப்படம் போட்டு வச்சிருக்கிறாங்க, காந்தி தாத்தா சிரிக்கிறாரு. இப்ப என்ன பண்றது? அதையெல்லாம் தவிர்த்தா முடியாத. ஒரு 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 வாகன லைசன்ஸ் வச்சிருக்கிறேன், முடியாத. அதையெல்லாம் படம் போடாம முடியாத. அப்ப அதுவெல்லாம் அவசியத்தின் நிமித்தமும் அறிவின் நிமித்தமும் ஒரு காரியம் நடந்தால் ஒரு நிர்பந்தத்திற்கான வாய்ப்புகள் அதற்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு மார்க்கம் அதை அங்கீகரிக்கிறது. அப்படித்தான் நம்ம இதை எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இதெல்லாம் குற்றமாக ஆகாது. அதே நேரத்தில் இன்னொன்றும் இருக்கிறது. இந்த உருவங்களை வரைகிறது பிள்ளைங்க எக்ஸ்பெக்ட் ஆகிட்டே இருக்கிறாங்கன்னு வைங்க. அப்ப அவங்கள முறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஆர்வத்தில் நிறைய வரைகிறாங்கன்னா மார்க்கம் அனுமதிச்சதை வரைங்கம்மா அப்படின்னு நம்ம ஸ்கூல்ல போய் ஸ்கூல் தேவைக்காக வேண்டி வரைகிறது ஒண்ணு. அதல்லாம பொழுதுபோக்குக்காக வேண்டி பிள்ளைங்க நல்ல தங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்துற வகையில வரைய ஆரம்பிச்சாங்கன்னா அப்ப அவங்கள முறைப்படுத்தணும். வரையணும் தான், ஆனா வரையலாம், நீ அழகா வரைகிற, ஆனா வரையும் போது இதை நீ வரையாத. ஏன்னா மார்க்கத்துல உயிருள்ள படங்களின் உருவங்களுக்கு தான், உயிருள்ளவைகளின் உருவத்துக்கு தான் உருவப்படம்னு வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனை வரைகிறது, ஒரு மாட்டை வரைகிறது, ஒரு ஆட்டை வரைகிறது. அது அல்லாத உலகத்தினுடைய இயற்கை படைப்புகளை, பூமியை, வானத்தை, மரம், காடு, செடி கொடிகளை, இயற்கை கட்டடங்களை, அதுவெல்லாம் மார்க்கத்தை தடுக்கப்பட்டது இல்லை தானே. அது மாதிரியான வரைங்கன்னு சொல்லுங்க ஒண்ணு. அது அல்லாம இன்னொன்னு என்ன சொல்லலாம், ஒரு உருவங்களே வரைகிற ஒரு தேவை இருந்துச்சுன்னா தலையை செதைச்சிருங்க. தலையில்லாத அல்லது தலையை முழுமை பெறாத, தலையில கண்ணு, காது, மூக்கு இப்படி எல்லாம் அந்த தோற்றம் இல்லாத வகையில, மொட்டையாக இருக்கிற வகையில அப்படி வரைங்க. ஏன்னா அந்த மாதிரி தலையை செதைச்சிட்டா இஸ்லாத்தின் பார்வையில் அது உருவப்படம் பட்டியலுக்குள்ள வராது. அதுல ஒரு விதிவிலக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி வரைங்க என்று சொல்லி அதுல விதிவிலக்குகளை கற்றுக் கொடுத்து அதை நோக்கி அந்த அறிவோட பிள்ளைங்களை வரைய வைக்கணும். இல்லைன்னு சொல்லி சொன்னா அவங்க அதுல இன்ட்ரெஸ்ட் ஆகி அப்படியே அதை ஒரு தொழிலாக எடுத்துக்கொண்டு அந்த தொழில முன்னேறி செல்லக்கூடிய ஒரு சூழல் உண்டாயிடுச்சுன்னு சொல்லி சொன்னா அவங்க அந்த உருவப்படங்களை வைத்து பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழல் உண்டாயிரும் என்பதை நாம கவனத்தில் கொள்ள வேண்டும்.